Sorry. Excuse me. You know where Lifelong Hospital is? உங்களுக்கு படிக்க தெரியுமா சார்? Yes. அப்போ இந்த போர்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வேணா பாருங்க, அது எல்லாமே நடக்கும். அதுக்கெல்லாம் அச்சாரம் போடுற மாதிரி தான். பாருங்க, இன்னைக்கு உங்க உடம்பு குணமாயிடுச்சு. இதே மாதிரி தனக்கு எதிரா ஏதாவது ஆதாரம் கிடைச்சிருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவளை கையும் களவுமா பிடிக்க முடியல. அது நினைச்சு நீ கவலையே படாதம்மா. அந்த கடவுள் நடக்க முடியாத என்ன நடக்க வச்சிருக்காருன்னா, பேச முடியாத என்ன பேச வச்சிருக்காருன்னா, உன் வாழ்க்கையில ஏதாவது அதிசயத்தை நடத்துவாரு. அம்மா ரொம்ப கரெக்டா சொல்றாங்க பிரக்யா. அந்த கடவுள் இருக்கிறது என்னவோ உண்மைதான். அவரோட ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். ஆமா பிரபா, என் மனசுக்கும் அப்படிதான் தோணுது. இனிமே எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த நம்பிக்கை தான் உன்னோட பலமே. இதை எப்பவும் நீ விட்டுறக்கூடாது. டோன்ட் வரி மேம், உங்க ஹஸ்பண்டோட ட்ரீட்மெண்ட் இப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குள்ள நீங்க ஃப்ரண்ட் டெஸ்க்ல இருக்கிற அட்டெண்டரை பார்த்து எஃப்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. அப்படியே அதோட ஒரு காப்பியை இங்க வந்து சப்மிட் பண்ணிடுங்க. அதுக்குள்ள இவரோட அட்மிஷன் பேப்பரை ரெடி பண்ணிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம், அவரோட ஏஜ் என்னன்னு சொல்லலையே. 29. மேம் அட்ரஸ். இந்த கைனாக் டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு தெரியலையே. ரிசப்ஷன்ல கேட்டா தெரிய போகுது. எக்ஸ்கியூஸ் மீ, ஜெயாராமனோட கேபின் எங்க இருக்கு? ஷீ இஸ் a கைனாக். அவன் போயிட்டானா இல்லையான்னு பார்க்கலாம். சாரி சார், கைனக் டாக்டரை நீங்க எதுக்கு பார்க்கணும்? அது ஆக்சுவலி என்னோட ஒய்ஃப் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. அவங்களால வர முடியல. ஸோ டாக்டர் என்ன வர சொன்னாங்க. அவங்க கேபின் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? யா ஷியோர் சார். இந்த பக்கமா போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 4th கேபின்ல அவங்க இருப்பாங்க. Thank you. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போகிறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.